என் நகமாலும் எழுச்சி தமிழர் விடுதலை கட்சியின் தலைவர் பாசத்துக்குரிய தொல் திருமா அவர்களே, விநியோக சங்க தலைவர் ராஜன் அவர்களே, நாளைய திரையுலகின் தயாரிப்பாளர் நன்னம்பிக்கை தமிழ்குமாரன் அவர்களே, சிறுபட தயாரிப்பின் பாதுகாவலன் தம்பி ராதாகிருஷ்ணன் அவர்களே, சேலத்தை சார்ந்த சகோதரர் அவர்களே, சாம்ராட் அசோக் அவர்களே, மேடையில் வீட்டுக்குரிய மேன்மையாளர்களே, விழாவில் பங்கு கொண்டு வந்திருக்கும் அத்துணை நண்பர்களே, தொலைக்காட்சி தோழர்களே, ஊடக நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் என் பணிவான மாலை தமிழ் வணக்கத்தினை மகிழ்வோடு தெரிவித்துக் கொள்கின்றேன். தம்பி ராஜா செய்து முடிவு என்றால் முடித்துவிட்டு தான் வந்து நிற்பார். அவருடைய சொல்லாடல், செயலாற்றல் அத்தனையும் திரையுலகுக்கு அதிகம் கிட்டியிருக்கிறது, கிட்டப் போகிறது. அவர் எந்த படம் ஆரம்பித்தாலும் அவருக்கு நான் சொல்வது என்னன்னா, ஜாக்கிரதை ஜாக்கிரதை, ரொம்ப ஜாக்கிரதைன்னுவேன். ஆனால் இந்த படத்தை பார்க்கும்போது என் மகனத்துக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. காட்சிகள்லாம் விறுவிறுன்னு போகுது, பாடல்கள்லாம் செவி குளிர்ந்தது, சிந்தை மகிழ்ந்தது. மிக சிறப்பாக படத்தை இயக்கியிருக்கிறார் கமல் தம்பி. இன்றைய திரையுலகுக்கு ரொம்ப 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 அவசியம் ஒரு கட்டுப்பாடு. இன்றைக்கு என்னை பற்றி பாராட்டு விழான்னாரு, கரெக்டாக ராஜன் சார் சொல்லிட்டாரு. சூப்பர் ஸ்டார் அவர் 50 வருஷமாக முடிச்சிருக்கிறாரு. அவர் படைத்த சாதனைகள் அளப்பரிது, எண்ணில் அடங்கா, ஏற்றில் அடங்கா, எழுத்தில் அடங்கா. அப்படிப்படிய சாதனை படைத்தவரே எனக்கு ஃபோன் செய்து தயவு செய்து விழா எடுக்கிறதானு எனக்கு பிடிக்காதுன்னாரு. அவர் சொல்லும்போது அதை செயல்கொண்டு செய்யப்பட எனக்கு மட்டும் விழா தேவையா? ஆகவே சிலரது விழாக்கள் பெருங்கணக்காக, கேளிக்கையாக, நாம் எடுக்கும் விழாக்கள் இந்த சமுதாயத்தை மீட்டெடுப்பதற்காக, இந்த சமுதாயம் மேன்மையேற வேண்டும். அதற்கு எழுச்சி தமிழர் பக்க பலமாக இருக்க வேண்டும். இப்படிப்பட்ட ஒரு மனிதரை நாம் பெற்றது பெரும் பாக்கியம். அத்துணை சமுதாயத்துக்கும் சமதர்மத்துக்கும் ஒரு அடையாளம் தான் தொல் திருமா அவர்கள். அப்படிப்பட்ட மனிதரோடு நாம் பயணிப்பதே நாம் பெற்ற பாக்கியம் என்று சொல்லி, தம்பி ராஜா மிகப்பெரிய இடத்துக்கு வருவாய், உயரிய நிலை அடைவாய், இந்த படம் மாபெரும் வெற்றி அடையும் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி தெரிவித்து விடுவேன். நன்றி, வணக்கம்.